விடியற்காலை சீக்கிரமே அவனுக்கு முழிப்பு வந்தது. கண்ணன் எழுந்து அமர்ந்தான். தன் உடலை வளைத்து சோம்பலை முறித்தான். சுற்றுமுற்றிலும் பார்த்தான். தன் அம்மாவும் பாட்டியும் எழுந்திருந்தார்களா என்று வெளியே சென்று பார்த்தான். அவர்கள் இன்னும் எந்திரிக்கவில்லை. என்ன இது, இவ்வளவு காலையிலா நான் எழுந்து விட்டேன்? தன் தங்கையின் அறைக்கு சென்று பார்த்தான். அவளும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் மலர்விழி இல்லை. அம்மா அம்மா குரல் கொடுத்தான். என்ன கண்ணு, எழுந்துட்டியா? பாட்டியின் குரல். பாட்டி, எங்கே இருக்க? ரூமில் தான் இருக்கேன். சும்மா படுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா படுத்துக்கிட்டு இருக்கியா? ஏன் பாட்டி, தூங்கலையா? எங்கப்பா தூக்கம் வருது. என்ன இவ்வளவு காலையில் எழுந்துட்ட? எனக்கும் தூக்கம் வரல பாட்டி. ஆமாம், அம்மா எங்க பாட்டி? அம்மா கோயிலுக்கு போயிருக்காப்பா. என்ன பாட்டி, இவ்வளவு காலையில் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க? மார்கழி மாதம் பிறந்துச்சுல்ல, அதான். மார்கழி மாதத்தில் விடிய காலையில் கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுப்பா. அதுவும் நீ இன்னைக்கு மொத வேலைக்கு போக போகிற, அதனால தான் அர்ச்சனை செய்து வர காலையிலே கோயிலுக்கு போயிருக்கா. சரி இரு, நான் காப்பி போட்டு தரேன் என்று அவன் அருகில் வந்தாள். வந்தவள் கை சும்மா இருக்கவில்லை. அவன் கன்னத்தை கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள். பாட்டி விடு பாட்டி, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? போ பாட்டி என்று வெட்கத்துடன் செல்லமாக சினுங்கியவன் வெளியில் சென்று திண்ணையில் அமர்ந்தான். சிறிது நேரத்தில் பாட்டி காப்பியுடன் வந்தாள். அதை வாங்கி பருகிவிட்டு வெளியில் திண்ணையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துவிட்டு, சரி பாட்டி, நான் குளிக்க செல்கிறேன் என்று பாத்ரூமுக்குள் நுழைந்தான். தண்ணீரை மொண்டு மொண்டு தலையில் ஊற்றினான். சிறிது நேரத்தில் மலர்விழி வந்தாள். அம்மா அம்மா, என்னம்மா இவ்வளவு நேரம்? கோயிலில் கூட்டமா? இல்லைம்மா, அப்படி பெருசாக ஒன்றும் கூட்டமில்லை. ஆமாம், கண்ணன் எழுந்துட்டானா? எழுந்துட்டான், குளிக்க போயிருக்கான். அச்சச்சோ, இன்னும் டிஃபன் வேலை கூட ஆகவில்லம்மா. மணி 7 தான் ஆகுது. அவன் 8:30 மணிக்குத்தானே கிளம்பணும், அதுக்குள்ளே முடிச்சிடுவ. மலர்விழி அடுப்படியில் சென்று சமையல் வேலைகளை கவனித்தாள். அவன் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தான். லஞ்ச் பேக் செய்துவிட்டு மலர்விழி கண்ணன் அருகில் வந்து, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கோவிலில் இருந்து கொண்டு வந்த விபூதியை நெற்றியில் இட்டுவிட்டு அவன் கண்களின் மீது விழாமல் தன் கைகளை மறைத்து ஊதிவிட அவன், அம்மா விடும்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? ஆமாடா, பெத்தவளுக்கு பிள்ளைகள் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் சின்ன குழந்தைங்க தான். கமலம் உள்ளிருந்து குரல் கொடுத்து வந்தாள். பாட்டியிடம் ஆசிர்வாதம் வாங்க சொன்னாள் அம்மா. பாட்டியின் கால்களில் விழ அவளோ, நல்லா இருக்கன்னு, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும். பாட்டி, காலையிலேயே என்னை கடுப்பேத்தாத, சும்மா இரு பாட்டி. அம்மா ஏமா, நீ வேற அவன் கிளம்புற நேரத்தில் அவனை வம்பிழுத்துக்கிட்டு. மலர்விழி அதட்டவும் வாயை மூடிக்கொண்டாள் கமலம். இன்று தன் அம்மாவிடம் என்றும் இல்லாத பரவசத்தை பார்த்தான் கண்ணன். நான் இத்தனை மகிழ்ச்சியாய் அம்மாவை பார்த்ததில்லை. சிறுவயதில் அப்பாவின் மரணம், தனியே தன்னையும் தங்கையையும் வளர்க்கும் போராட்டம், இத்தனை காலத்தில் அவள் முகத்தில் படர்ந்து இருந்த இறுக்கம் இப்போது தளர்ந்திருப்பதை கவனித்தான் கண்ணன். சரிப்பா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அம்மா, எனக்கும் நேரமாகுது, நான் கிளம்புறேன். ஆமாம் அம்மா, இப்போ நீ எங்கே கிளம்புற? ஏண்டா, போகும்போது அப்படி கேட்காதன்னு எத்தனை முறை சொல்லி இருக்கேன். பாட்டி கடிந்து கொண்டாள். சரி விடுமா, வேற எங்கடா போவேன்? வேலைக்குத்தான். அம்மா, அதான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, நீ வீட்டில் சும்மா இறையம்மா. டேய், இத்தனை வருஷம் நமக்கு சோறு போட்ட தொழில்டா, உடனே விட்டுட முடியுமா? அம்மா சொன்னா கேளுங்கம்மா. பரவாயில்லைப்பா, நீ போய் முதல்ல உன் புது வேலையை பாரு, சரியா? மற்றதை எதை பற்றியும் யோசிக்காத. அவன் கண்கள் கலங்கின. இருவரை தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து வந்தாள். 200 ரூபாய் நோட்டை எடுத்தாள். இந்தா வச்சுக்கப்பா, போகிற வழியில் பெட்ரோல் போட்டுக்க, மீதியை செலவுக்கு வச்சுக்க, பார்த்து போயிட்டு வாப்பா என்றாள். சரிம்மா என்றவன் வாசலுக்கு வந்தான். அனைவரும் வந்து வழி அனுப்பி வைத்தார்கள். பைக்கை உதைத்து கிளம்பியவனை பார்த்து கையை அசைத்து கலங்கியபடி நின்றாள் மலர்விழி. அம்மா, எனக்கு பள்ளிக்கு நேரமாகுது, இதோ வருகிறேன். அவளுக்கும் லஞ்ச் பேக் செய்யப்பட்டது. அவளின் தலையை வாரி முடித்து அப்படியே தட்டில் இட்லி வைத்து ஊட்டிவிட்டாள். ஆமாம், இன்னும் இவ சின்ன குழந்தை பாரு, ஊட்டி விட்டுக்கிட்டு. அம்மா, நீ சும்மா இருக்க மாட்ட? மலர்விழி சிடுசிடுக்க. ஆமாடி, எண்ணெயை கத்து, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அங்கங்கே போய் பாரு, பொம்பளை பசங்க எவ்வளவு வேலை செய்கிறாங்கன்னு. நீயும் இருக்கியே. பாட்டி,
அண்ணன் கிட்ட மட்டும் காலையில் பெத்தவங்களுக்கு பசங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சின்ன பசங்க தான்னு சொன்னேன். இப்போ என்ன இப்படி பேசுகிற? எனக்கு ஒரு நியாயம், அண்ணனுக்கு ஒரு நியாயமா? கமலம், எப்படியோ போடி, உங்ககிட்ட மட்டும் பேசி ஜெயிக்க முடியாதே, வாயாடி. ஆமாம், பாட்டிக்கு எப்பவும் பேரன்தான் வசதி. அருணா பாட்டியின் தலையில் ஒரு குட்டு வைத்து உள்ளே ஓடினாள். அப்பாடா, பாருடி அவளை, தலை வலிக்குது. ஏ அருணா, அது என்ன கெட்ட பழக்கம்? பெரியவங்களை அடிக்கிற பழக்கம். இதோ வரேன். சரி விடுடி, அவளை பற்றி தெரியாதா? நீ வேலைக்கு கிளம்பு, நேரமாகுது. சரிம்மா, வேலையா அவளை அனுப்பிடு. அவள் வாசலுக்கு வந்ததும் அங்கு எதிர் வீட்டில் ஒரு டெம்போ நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அதிலிருந்து பொருட்கள் எல்லாம் எதிர் வீட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. அம்மா, என்னம்மா, எதிர் வீட்டில் யாரோ குடி வர போகிறாங்க போல? ஆமாம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து ஒரு பொண்ணு குங்குமம் கொடுத்துட்டு அழைச்சிட்டு போனாம்மா. சரிம்மா, எனக்கு நேரமாகுது, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அருணாவை பள்ளிக்கு அனுப்பியதும் அங்கே போயிட்டு வாங்க. தெருவில் இறங்கி நடந்தாள் மலர்விழி. பாட்டி, பாட்டி, என்னடி இந்த சின்ன வாண்டி என்னைய மட்டும் பாடா படுத்திடுவா. என்னடி, என்னோட ஐடி கார்டை பாத்தியா? நான் பார்க்கல, அங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடி பாரு. இங்கே இல்லை பாட்டி. பாட்டி, பாட்டி, யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது. கமலம் வெளியே வாசலுக்கு சென்று பார்த்தாள். எதிர் வீட்டிலிருந்து அந்த பெண் வந்திருந்தாள். வாமா, உள்ளவா. இருக்கட்டும் பாட்டி, அப்புறம் பொறுமையாக வந்து பார்க்குறேன். இந்தாங்க, இந்த பாலை எடுத்துக்கோங்க. பாலை எடுத்துக்கொண்டாள் கமலம். அவள் அருகில் இருக்கும் இன்னும் சில வீடுகளுக்கு பாலை கொடுத்துவிட்டு சந்தோஷத்தில் திளைத்தாள் பல்லவி. புதிய இடம், புதிய வீடு, எந்த விதமான வேற்றுமையும் தெரியவில்லை பல்லவிக்கு. பார்த்து பார்த்து பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். நெடுநாள் பழகிய இடம் போலவே தெரிந்தது அவளுக்கு. பல காலமாக இங்குத்தான் வாழ்ந்திருக்கிறோம் என்றதொரு உணர்வை ஏற்படுத்தியது அவளுக்குள். இந்த பொருட்களை எங்கே வைக்க வேண்டும்? இங்கே பீரோ, இங்கே கட்டில், இதோ இந்த இடத்தில் ஃப்ரிட்ஜ், இங்கே டிவி வைத்தால் சரியாக இருக்கும் என்று அவளுக்குள் இருக்கும் ரசனை அதற்கு ஏற்றாற்போல் சுழன்று கொண்டிருந்தாள். எல்லா பொருட்களும் மிக அழகாக அந்தந்த இடங்களில் பொருந்தி போயின. அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் முதலில் அந்த வீட்டை பார்க்க வந்த அன்று பல்லவிக்கு இந்த வீடு அவ்வளவாக பிடிக்கவில்லை. எனங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாமே என்றாள். தருண் முகத்தை சுழித்தான். இந்த வீட்டுக்கு என்ன குறை? சூப்பரா இருக்கு. ஆமா, நான் எது சொன்னாலும் உங்க காதுல விழாதே. ஆமா, இப்ப நீ சொல்லாம தான் நாம தனியா வீடு பார்த்து வந்திருக்கோம்ல. அதுக்கு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடுன்னா நல்லா இருக்கும். பல்லவி, நம்ம 2 பேருக்கும் இந்த வீடு போதும், இதுவே அதிகம். நீ நினைக்கிற மாதிரி பொழுதுக்கும் கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கலாம், போதுமா என்று சொல்லி முகத்தை சுழித்தான். ஆமா, போங்க. பெரிய வறண்டா, அதை அடுத்து ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், வெளியே ஒரு பாத்ரூம், வீட்டை சுற்றி பாதுகாப்பாய் மதில் சுவர். தனியான ஒரு வீடு. வீட்டு ஓனர் தொல்லைகள் இல்லை. அவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள். மாதம் மாதம் பணத்தை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தினால் போதும். அன்று தருண் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு எப்படியோ தனியா போனா போதும் என்று அவள் உள்ளுக்குள் நினைத்து கொண்டு அவளும் இந்த வீட்டிற்கு வர சம்மதித்தாள். ஆனால் வீடு இவ்வளவு அழகான சூழலில் அமையும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் யார் இருக்கீங்கம்மா? வாசலில் குரல் கேட்டதும் பல்லவி வெளியே சென்று பார்த்தாள். எதிர் வீட்டு பாட்டி வந்திருந்தாங்க. வாங்க பாட்டி, உள்ள வாங்க. உள்ளே வந்தவுடன் தருண், வாங்கம்மா உட்காருங்க. பல்லவி, தண்ணீர் கொண்டு வா. உட்காருங்கம்மா. அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் கமலம். வீடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ ஏன்பா நிற்கிற? உட்காருப்பா. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர் தாம்மா. வண்டி எடுத்தா 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். வீடும் சொந்த வீடு. எனக்கு 2 அண்ணன், ஒரு தங்கை. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணன் 2 பேரும் அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக வந்திருக்கோம். அதற்குள் தண்ணீர் கொண்டு வந்தாள் பல்லவி. அவனை முறைத்து கொண்டே வந்தாள். ஆமாம், இப்போ இவரை இவ்வளவு விவரம் கேட்டாங்களா? ஆளப்பாரு. தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு, ஆமாம், உங்கள் 2 பேருக்கா இவ்வளவு பெரிய வீடு?
தருண் ஓரப்பார்வையாய் பல்லவியை பார்த்தான். அவளோ, பாட்டி, இதை விட பெரிய வீடா பார்த்தோம் பாட்டி. அப்புறமா எதுக்கு நம்ம 2 பேருக்கு இதுவே போதும்னு இங்கே வந்துட்டோம். இருந்தாலும் ரொம்ப பெரிய வீடு தான், உங்கள் 2 பேருக்கு அதிகம்தான். சரிம்மா, நான் வரட்டுமா? அப்புறம் உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? பல்லவி பாட்டி. பல்லவியா? சரி, போயிட்டு வரேன் தம்பி. சரிங்கம்மா. தருண் அவளை உனக்கு இது தேவைதான் என்பது போல் ஓரப்பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்றான். பல்லவி வீட்டில் இன்னும் சில வேலைகள் பாக்கி இருப்பதால் உள்ளே சென்று வேலையை பார்த்தாள். 1 வாரம் போனது. அன்று இரவு தருண் தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். பல்லவி அவன் அருகில் வந்து, ஏங்க, ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்தாலும் இதை விட மாட்டீங்களா? பல்லவி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னை தொல்லை செய்யாதே. ஆமாம், பொல்லாத வேலை. என்ன இவர் கண்டு கொள்ளவே மாட்டேங்கிறார்? பல்லவி உள்ளுக்குள் குமைந்தாள். அருகில் ஏதோ சத்தம் கேட்க பல்லவி வெளியே சென்று பார்த்தாள். அங்கு தெருவில் ஒருவன் குடித்துவிட்டு அவன் மனைவியை போட்டு அடித்து கொண்டிருந்தான். எல்லோரும் அவனை தடுத்து கொண்டிருந்தனர். ஆனாலும் அவன் விடவில்லை. அங்கு ஒரே கலாட்டாவாக இருந்தது. இவள் வெளியே சென்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, எதிர் வீட்டிலும் கமலம் பாட்டி, மலர்விழி, அருணா, கண்ணன் அனைவரும் அங்கு நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள். மலர்விழி எதர்ச்சியாக எதிர் வீட்டை பார்க்க பல்லவி சிரித்தாள். மலர்விழியும் சிரித்தாள். உடனே மலர்விழி அருகில் வந்து, நீங்க தான் இன்னைக்கு காலையில் குடி வந்தவங்களா? ஆமாங்க, என் பேரு மலர்விழி. அப்படிங்களா? நான் இங்கத்தான் பக்கத்தில் மசாலா கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஓ அப்படியா? என் பேர் பல்லவி. என் வீட்டுக்காரர் பேர் தருண். அவர் ஐடியில் வேலை செய்கிறாரு. எங்களுக்கு இப்போ தான் கல்யாணமாகி 5 மாதம் ஆகுது. ஓ அப்படியா? அவங்க 2 பேரும் உங்கள் பசங்களா? ஆமாம், பெரியவன் பேர் கண்ணன். இப்போ தான் காலேஜ் முடித்தான். உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான். நேற்று தான் வேலைக்கு போனான். சின்னவ அருணா 10வது படிக்கிறா. ஓ சரி சரி. இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றனர். மறுநாள் காலை, அருணா, அருணா, என்ன இன்னும் தூக்கம்? மணி 7 ஆக போகுது. அம்மா, டிஃபன் ரெடியா? ரெடிடா, வா வந்து சாப்பிடு. கண்ணா, போகிற வழியில் நம்ம அண்ணாச்சி கடையில் இந்த காலி கேனை கொடுத்துட்டு போப்பா. அம்மா, எனக்கு நேரம் இல்லை, நீ ஏன் போகிறப்ப கொடுத்துக்க. நான் கிளம்புறேன், எனக்கு மணி ஆகுது. ஏண்டா, அவ தான் சொல்லுறால, அந்த காலி கேனை கொடுத்துட்டு போடா. பாட்டி சும்மா இரு. அம்மா, பேசாம பாட்டி கையில் கொடுத்து அனுப்பு. ஆமாடா, இப்போ தானே எனக்கு 16 வயசு ஆகுது. அட போடா. கண்ணன் கிளம்பியதும், ஏண்டி மலரு, கவனிச்சி அவன் முகத்தை? ஏதோ வித்தியாசம் தெரியல. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, அவன் முகம் பளிச்சுன்னு இருக்கு. நீ கவனிச்சியா? பின்ன வேலைக்கு போனால் சந்தோஷம் இருக்காதா? அதான். இல்லடி, நீ என்னத்தை கவனிச்சியோ. அம்மா போமா, இருக்கிற டென்ஷனில் நீ வேற. சரி, நான் கிளம்புறேன். அம்மா, அண்ணன் ஃபோனை மறந்துட்டு போயிடுச்சுமா. அருணா ஃபோனை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். சரி கொடு, நான் போகும்போது கொடுத்து விடுகிறேன் என்று அதை வாங்கி தன் கைப்பைக்குள் வைத்தாள். சரிம்மா, கிளம்புறேன். ஒரு ஷேர் ஆட்டோவை பிடித்தாள். நேராக கண்ணன் வேலை செய்யும் ஆஃபீஸுக்கு சென்றாள். அங்கே கண்ணனை காணவில்லை. எங்கே போனான்? விசாரித்து பார்த்ததில் கண்ணன் இன்னும் ஆஃபீஸுக்கு வரவில்லை என்று தெரிந்தது. இவளுக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. என்ன இது? இவள் எண்ணங்கள் என்னென்னவோ கற்பனை செய்தது. கடவுளே, அப்படி எதுவும் ஆகியிருக்கக்கூடாது. அவன் கையில் ஃபோன் கூட இல்லையே, இப்போ என்ன செய்யறது என்று இவளுக்கு கையும் காலும் ஓடவில்லை. நேராக தன் கம்பெனிக்கு சென்று கையெழுத்திட்டு உள்ளே சென்றாள். இவளுக்கு வேலையில் கவனம் இல்லை. எண்ணங்கள் எல்லாம் கண்ணனை சுற்றியே இருந்தன. அங்கு பணிபுரியும் ஒருவரின் நம்பரை வாங்கி கொண்டு வந்தாள். அவருக்கு ஃபோன் செய்து கண்ணன் வந்து விட்டானா என்று விசாரித்தாள். இன்னும் வரவில்லை என்று அவர்கள் சொன்னதும் இவளுக்கு இன்னும் பதட்டமாய் போயிட்டு. மணி 11 ஆகுது, இன்னும் அவன் வேலைக்கு செல்லவில்லை என்றால் எங்கு சென்றிருப்பான்? ஒன்றும் புரியவில்லை. மலர்விழியின் கண்கள் குளமாகியது. அங்கு பணிபுரிபவர்கள், என்ன மலர், எதுக்கு அழுகிற என்று அவளை ஆறுதல் படுத்த அவள் விவரத்தை சொன்னாள். சரி சரி, பதறாதே, எங்கும் போயிருக்க மாட்டான், வந்து விடுவான். அவன் என்ன சின்ன குழந்தையா? மலர்விழி பையில் இருந்த அவன் ஃபோன் அடித்தது. எடுத்து காதில் வைத்தவள் ஹலோ என்றதும் மறுமுனையில் ஃபோன் கட்டானது. இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை.
வாட்ஸ்அப்பில் ஏதோ வாய்ஸ் மெசேஜ் இருந்தது. அதை கேட்டவளுக்கு தன் தலையை சுற்றியது. அதில், கண்ணா, எனக்காக நீ வெயிட் பண்ணாத, நான் அவசரமாக கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியதா போச்சு, நீ வேலைக்கு போ என்ற செய்தி. அதுவும் ஒரு பெண் குரல். இவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவள் கண்கள் குளமாகியது. அதே நம்பருக்கு இவன் செய்த வாய்ஸ் மெசேஜ், வீடியோ எல்லாவற்றையும் பார்த்தாள். இவளுக்கு தாங்க முடியவில்லை. அவள் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. வேலையில் லீவு போட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தாள். மலர்விழியால் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை. தன் பிள்ளையா இப்படி? அவள் குமுறி குமுறி அழுதாள். இன்னும் அவனை குழந்தை என்று எண்ணி இருந்தேனே. அவனை பேர் சொல்லி அழைப்பதை விட செல்லமாக பட்டு, நைனா என்றே அழைப்பாள். வீட்டில் சின்னவள் அருணாவிற்கு கூட இவ்வளவு செல்லம் இல்லை. என் பிள்ளை என் பிள்ளை என்று பெருமை அடித்துக் கொள்வாள். இப்போது அவளால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. மலர், மலர்! கமலம் கதவை தட்டினாள். இதோ வரேம்மா. கதவை திறந்தாள். ஏண்டி, எவ்வளவு நேரமா கதவை தட்டுறேன், காதுல விழலையா? ஆமா, என்ன மலர், முகமெல்லாம் வீங்கி இருக்கு, அழுதியா? என்னடி, வேலையில் ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா. அவள் வெளியே சென்று முகத்தை கழுவிக்கொண்டு விளக்கினை ஏற்றினாள். கமலத்திற்கு சந்தேகமாக இருந்தது. இவள் எதையோ நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறாள். அம்மா, அம்மா! என்னடி, நான் உன்னை என்ன கேட்டேன்? என்னடி கேட்ட? காலையில் கேட்டேனே, நீ வரும்போது எனக்கு புது செருப்பு வாங்கி வர சொல்லி. என் செருப்பு தேஞ்சு போச்சுமா, அதை போட்டு நடக்க முடியல. மறந்துட்டேண்டி, நாளைக்கு வரும்போது வாங்கி வருகிறேன். போமா, இதையே சொல்லு. அவனுக்கு மட்டும் கேட்காமலேயே எல்லாம் வாங்கி தருவ. நான் கேட்டாலும் இங்கே கிடைக்கிறது இல்லை. இதை அருணா கேட்டதும் மலர்விழியின் கண்கள் கலங்கியது. என் பிள்ளை என் பிள்ளை என்று அவனை தலையில் தூக்கி வைத்து கொஞ்சியது என் தவறுதான். அம்மா, அம்மா, இப்போ எதுக்குமா அழுகிற? சரிம்மா, உன்கிட்ட காசு இல்லைன்னா விடுமா, நான் வெறும் காலில் கூட நடந்து போய்க்கிறேன். என் தங்கமே அவளை வாரி அணைத்து கொண்டாள். இதை கமலமும் கவனித்தாள். கண்ணன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வந்ததும், அம்மா, காப்பி இருக்காமா? இருக்கு பாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து உள்ளே சென்றாள். இவன் காஃபியை குடித்துவிட்டு உள்ளே சென்று உடை மாற்றி வந்து ஹாலில் அமர்ந்தான். ஏ சின்னவாண்டு! என்ன அண்ணா? நான் ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், எங்கே இருக்கு பார்த்து எடுத்துட்டு வா என்றான். காலையில் அம்மா உனக்கு கொண்டு வந்து தரல? என்னடி சொல்கிற? ஆமாம், நான் தான் அம்மா கிட்ட கொடுத்தேன். இவனுக்கு பகீர் என்றது. அப்படியா? ஒருவேளை அம்மா ஆஃபீஸுக்கு வந்திருப்பாங்களோ? அவன் குழப்பத்துடன் அமர்ந்திருக்க, இந்தாப்பா உன் ஃபோனு. அதை வாங்கியவன், அம்மா, இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக போனேன், வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. தெரியும்ப்பா, உங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து இருந்தீங்களா? ஆமாம், அங்கே தான் சொன்னாங்க நீ இன்னும் வரலன்னு. அதாம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது, ஒரு முக்கியமான வேலை. அது என்னன்னா? பரவாயில்லப்பா, உனக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நீ என்ன இப்போ சின்ன குழந்தையா? எவ்வளோ பெரிய மனுஷனா வளர்ந்துட்ட. இனிமே அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லைப்பா. அம்மா, அது பரவாயில்லப்பா, விடு என்று அவள் உள்ளே சென்றாள். தன் அம்மாவின் பேச்சில் ஏதோ மாற்றம் இருப்பதை அறிந்த கண்ணன் குழப்பமாக அவன் ஃபோனை எடுத்து பார்த்தான். அதில் வாட்ஸ்அப்பில் காலையில் வந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் செய்திருப்பதை கவனித்தான். அம்மா இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுவிட்டால் போலிருக்கே. ஒருவேளை எல்லா வாய்ஸ் மெசேஜ்களையும் அம்மா கேட்டிருப்பாளா? அதனால்தான் அவள் இப்படி நடந்து கொள்கிறாளா? கண்ணனுக்கு தன் அம்மாவிடம் எப்படி நெருங்குவது என்ற தயக்கத்தில் தவித்தான். அவளிடம் பேச முற்பட்டான். ஆனால் அவளோ அதற்கு இடமே கொடுக்கவில்லை. ஏதாவது ஒரு வேளையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தாள். அம்மா, உங்களிடம் கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்குப்பா, இப்போ பேச நேரம் இல்லை. அம்மா ப்ளீஸ்மா. இல்லைப்பா, எனக்கு வேலை இருக்கு. சமையல் அடியில் தடால் புடால் என்று சாமான்கள் உருட்டப்பட்டன. கண்ணனுக்கு உள்ளுக்குள் கவலையாக இருந்தது. இரவு அனைவரும் சாப்பாடு முடிந்ததும் தன் அம்மா எங்கே என்று தேடிச் சென்றான். அவள் திண்ணையில் வெளியில் அமர்ந்திருந்தாள். இவன் அங்கு வந்ததும் எழுந்து உள்ளே செல்ல முற்பட்டாள்.
அவன் அவள் கைகளை பிடித்து கொண்டான். அம்மா, கொஞ்சம் உங்க கூட பேசணும். என்கிட்ட பேச உனக்கு என்னப்பா இருக்கு? அதான் உனக்கு பேசுவதற்கு வேற ஆள் இருக்கே. இனிமேல் அம்மா கிட்ட பேச உனக்கு என்னப்பா இருக்கு? அம்மா, அப்படி இல்லைம்மா. ஏதோ ஒரு வேகத்தில் லவ் பண்ணிட்டேன். பரவாயில்லப்பா, நான் தப்பு சொல்லலை. உன் வயசு அப்படி. இந்த வயசில் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீ ஸ்கூல் படிக்கும் போதே அந்த பொண்ணை காதலிச்சிருக்க, அதுவும் 10வது படிக்கும்போது. அப்போ உனக்கு வயசு என்னப்பா இருக்கும்? ஒரு 14 வயசு இருக்குமா? அப்போ லவ் என்றால் என்னன்னு தெரியுமா? லவ் பண்ணுற வயசா அது? ஊமை ஊரை கெடுக்கும், ஆமை ஆத்த கெடுக்கும்னு சொல்லுவாங்க. என் பையன் மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு நல்ல பையன்னு நான் பெருமடிச்சுக்கிட்டேன். அதுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? அந்த சின்ன வயசில் ஒரு பெண்ணை காதல் பண்ணி, ச்சே, எனக்கு சொல்லவே அசிங்கமாக இருக்குது. அம்மா, அப்படியெல்லாம் இல்லைம்மா. நாங்கள் வெளியில் எல்லாம் எங்கேயும் சுற்றலை. ஏன், சுற்ற வேண்டியது தானே? அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா இருக்க போகுது? உன் அம்மா ஒரு முட்டாள் தானப்பா. அந்த வாய்ஸ் மெசேஜை நான் கேட்கும்போது எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு காதலிக்கிற வயசாடா பாவி. அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படிடா இப்படி பண்ண முடிஞ்சது? அவ்வளவு சின்ன வயசில் உனக்கு இந்த உணர்வுகள் எப்படிடா வந்தது? இந்த அம்மா படுற கஷ்டம் உங்களுக்காக தானடா. எவ்வளவு கஷ்டத்தையும் நான் தாங்கி கொண்டிருந்தேன். உங்கள் அப்பா கிட்ட அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு இந்த உசுரை கையில் பிடித்து வச்சிருந்தது யாருக்காகடா? உனக்காகவும் பாப்பாக்காகவும் தான். ஆனால் நீ இதையெல்லாம் யோசிக்கலை. பெரிய ஹீரோன்னு நினப்பு உன் மனசில், அதுவும் அந்த வயசில். அம்மா, அது நீ எதுவும் பேச வேணாம். நான் தான் என் புள்ள மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு பெருமைப்பட்டேன். அவன் என் குழந்தை, அப்பாவி, அவன் கஷ்டம் தெரிஞ்ச பையன் அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருந்தேன். ஆனால் நீ... இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் கமலம் எதர்ச்சியாக அங்கு வந்தவள் கதவு ஓரமாக இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். கமலத்திற்கு மிகவும் வியப்பாக இருந்தது. மலர்விழி எழுந்து உள்ளே செல்ல முற்பட்டாள். அம்மா, கையை பிடித்து கொண்டு கெஞ்சினான். என்னை மன்னிச்சிடுமா ப்ளீஸ். கமலம் உடனே கதவருகே இருந்து விலகி உள்ளே சென்றாள். கையை விடுடா என்று கோவத்துடன் உள்ளே சென்றாள் மலர்விழி. கண்ணன் திண்ணையில் உட்கார்ந்து கண் கலங்கியபடி இருக்க இதை எதிர் வீட்டிலிருந்து நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள் பல்லவி. என்ன இவங்க லவ் பண்ணுவது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? அதான் அவன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான், இன்னும் என்ன? பல்லவி குழப்பமா உள்ளே சென்று தன் கணவனிடமும் சொன்னாள். பல்லவி, அடுத்த வீட்டு கதை உனக்கு எதுக்கு? உன் வேலையை பாரு. இல்லைங்க, நம்மளும் லவ் மேரேஜ் தானே, அதனால தான் சொன்னேன். அவங்க அம்மா உஷாராக இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த விவரம் இல்லாமல் போச்சு. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, டைம் ஆகுது, படுக்கலாம்னு சொன்னேன். படுக்கலாமா? படுங்க. மறுநாள் காலை கண்ணனுக்கு சிறிது காய்ச்சலாக இருந்தது. மலர்விழி அவனுக்கு கசாயம் வைத்து தந்தாள். ஜரம் மாத்திரை கொடுத்துவிட்டு அவனை படுக்கும்படி சொல்லிவிட்டு அவள் வேலைக்கு கிளம்பினாள். அருணாவும் பள்ளிக்கு கிளம்பினாள். வீட்டில் கமலம் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். பாட்டி, பாட்டி. வாசலில் குரல் கேட்டதும் கமலம் வெளியே சென்று பார்த்தாள். வா பல்லவி, வாமா, உள்ள வா என்று ஹாலில் அமர வைத்தாள். என்னம்மா விஷயம்? ஒன்றுமில்லை பாட்டி, நாங்கள் 2 பேர் தானே. அங்கே பின்னாடி கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாக்காய் காய்ச்சிருந்தது, பறித்தோம். நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? இந்தாங்க பாட்டி. கமலம் அதை வாங்கி வைத்தாள். அப்புறம் நீ உன்னை பற்றி சொல்லவே இல்லையே. அருண் தம்பி தான் அவர் குடும்பத்தை பற்றி சொன்னார். நீ உன் குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்லலையே என்று பல்லவியை பார்த்து கேட்டாள் கமலம். தன்னை பற்றியும் தங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டதை பற்றியும் விவரமாக உரைத்தாள் பல்லவி. பேசிக்கொண்டிருக்கும் போதே பல்லவி திடீரென்று, பாட்டி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னம்மா, கேளு. பாட்டி, மலரக்கா ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்காங்க? என்னது கடுமையாவா? அவளா? இப்படி சொன்ன ஒரே ஆள் நீதாம்மா. என் மலரு அப்படிப்பட்டவ இல்லைம்மா.
அவளோட குணத்துக்கு இங்கே யாரும் நிகரில்லை. பாட்டி, நான் நைட்டு வெளியில் தூக்கம் வராமல் உலாத்திட்டே இருந்தேன். அப்போது மலரக்கா அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருந்தது என் காதில் விழுந்தது. ஏன் பாட்டி, கண்ணனுக்கு கல்யாண வயசு ஆகுது, அவனும் நல்ல வேலையில் இருக்கான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா என்ன தப்பு? எதுக்கு அக்கா இவ்வளவு மோசமாக கமலம் விரக்தியாக சிரித்தாள். என்ன பாட்டி சிரிக்கிறீங்க? உனக்கு தெரியாதுமா, அவ கடந்து வந்த பாதையோட வழிகள் அப்படி. அவ்வளோ வழியை அனுபவிச்சிருக்கா. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, மலர்விழி 10வது படிக்கும்போது தான் கணேசன் அவளை சுற்றி சுற்றி காதலிச்சான். அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்பு மட்டும் இல்லை, அவகிட்ட நிறைய திறமையும் இருந்துச்சு. ஆனால் அந்த வயசில் அவளுக்குள்ளே வந்த காதல் அது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுருச்சு. அந்த சமயத்தில் அவளால் சரியாக படிக்க முடியாமல் போச்சு. 10வது ஃபெயில் ஆயிட்டா. அந்த வயசில் வந்த காதலால் அவளால் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போச்சு. அவங்க வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே இல்லை, படிப்பை நிறுத்திட்டாங்க. அவள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா. இந்த கணேச பையன் அவளை பார்க்க நைட்டில் சுவரேறி குதிச்சு வீட்டுக்கு போயிட்டான். அங்கே அவனை பிடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் நான் போய் அங்கே சண்டை போட்டேன். அதில் எனக்கும் மலரோட அப்பாவுக்கும் கொஞ்சம் கை கலப்பாயிருச்சு. மலரோட கூட பிறந்த அண்ணன் வாசு அங்கே சும்மா இல்லை. அவன் என் கண்ணு முன்னே என் பிள்ளைய போட்டு அடித்தான். அதனால் நானும் அவனை 2 அடி அடித்தேன். அதனால் அவங்க அண்ணனுக்கும் எனக்கும் அறவே ஆகலை. எப்படியாவது கணேசனை பார்க்கணும்னு ஒரு நாள் நைட்டு வீட்டை விட்டு அவள் ஓடி வந்துட்டா. ஓடி வந்தவளை இந்த கணேச பையன் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டான். அப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் 2 ஊருக்கு வந்துச்சுங்க. நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் மலர்விழி வீட்டில் அவளை ஏற்றுக்கவே இல்லை. மலர்விழி வசதியான வீட்டு பொண்ணுமா. அவங்களுக்கு சொந்தமாக தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி வாழ்ந்த பொண்ணு இன்னைக்கு இங்கே வந்து கஷ்டப்படுது. கமலம் தன் கண்களில் வழிகின்ற கண்ணீரை தன் ஏலை தலைப்பால் துடைத்து கொண்டாள். அழாதீங்க பாட்டி, அழாதீங்க. பல்லவி கமலத்தை ஆறுதல் படுத்தினாள். நீங்கள் என்ன பாட்டி சொல்கிறீங்க? அப்பன்னா மலரக்காவோட அம்மா நீங்கள் இல்லையா? என்னது, நானா? நான் இல்லைம்மா, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. நான் கணேசனின் அம்மா, மலருக்கு மாமியார். அப்பனா அக்கா உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்களே. மீண்டும் கமலம் விரக்தியில் சிரித்தாள். அவள் என்னை அப்படித்தான் கூப்பிடுவா. அவள் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்ததிலிருந்து என்னை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவா. நானும் அவளை என் மருமகளாக பார்க்கல, பெத்த பொண்ணாக தான் பார்க்குறேன். ஓ, அதனால தான் அவங்க காதல் அப்படின்னா இவ்வளவு கோவப்படுறாங்களா? அந்த படிக்கிற வயசில் அவளுக்குள் ஏற்பட்ட காதல் அவள் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. ஒரு வேளை அவள் நல்லா படிச்சிருந்தான்னா இப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிச்சு நல்ல வசதியாக இருப்பா. இப்போ அவள் வாழ்க்கையே வீணாக போச்சு. இந்த கணேச பையன் அவளை இழுத்துட்டு வந்தானே, சும்மா இருந்தானா? அவன் முதல்ல நல்லவனாக தான் இருந்தான், சேர்க்க சரியில்லை. போக போக அவனுக்கு குடிப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. அந்த குடிப்பழக்கம் அவனோட குணத்தையே மாற்றிடுச்சு. எந்த நேரமும் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறதும் திட்டுறதுமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டை. என்னாலையும் எதுவும் செய்ய முடியலை. நான் அவன் அடிக்கும்போது குறுக்கே போனால் என் மேலே அடிபட்டு விடுமுன்னு மலரு நீங்கள் வராதிங்கம்மான்னு சொல்லிடும். பாவம் அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தா. அதிகமாக குடிச்சு குடிச்சு இவனுடைய உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. வேலைக்கும் சரியாக போக மாட்டான். படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் போனதால் அவனும் ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தான். என்ன பாட்டி சொல்கிறீங்க? அப்போது உங்கள் பிள்ளையும் மலர் அக்காவோட தான் படித்தாரா? ஆமாம், அவள் 10வது படிக்கும்போது இவன் அந்த பள்ளியில் 12வது படித்தான். ரெண்டுமே அதுங்களோட படிப்பை கெடுத்துக்குச்சுங்க. என்ன செய்ய, கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். காலோடு மலம் கழிச்சிடுவான். எல்லாம் மலர் தான் செய்வா. பெத்தவன் நான் கூட அவனை அப்படி பார்க்கல. அவ பார்த்தா படுத்த படுக்கையா கிடந்தான். அப்புறமா இறந்துட்டான். அவன் இறந்ததிலிருந்து இவ என் கூட தான் இருக்கா. நான் கூட நீ உங்கள் வீட்டுக்கு போயிடுமான்னு சொன்னேன். இவ கேட்கல. உங்களை தனியாக விட்டுட்டு என்னை எங்கே போக சொல்கிறீங்கன்னு திட்டுவா.
நாங்கள் 2 பேரும் விரும்பும்போது அவர் என்கிட்ட அடிக்கடி இதைத்தான் சொல்லுவார். எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும்னு. அவர் சொன்னதை நான் காப்பாற்ற வேணாமா? ஏதோ குடிபோதையில் புத்தி மாறி அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு. ஆனால் நான் அவர் மேலே வச்ச அன்பும் பாசமும் என்னைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டா. சரி, உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களையாவது கூட்டிகிட்டு போயிட்டு வாமா, அவங்களும் பழச மறந்திருப்பாங்க, உன்னை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்கன்னு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் அவள் போல. வேணாம்மா, நான் எந்த நிலைமையிலும் எங்கள் வீட்டில் போய் நிற்க மாட்டேன், உழைக்க என் உடம்புல தெம்பு இருக்குன்னு சொல்லிட்டா. அவள் அன்னைக்கு சொன்னதை சாதிச்சும் காட்டிட்டா. பெரியவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சா. ஒத்தையாளாக இருந்து அவனை படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல வேலையிலும் அவனை உட்கார வச்சு காட்டியிருக்கா. சொல்லிவிட்டு கமலம் குமுறி குமுறி அழுதாள். பாட்டி அழாதீங்க, பாட்டி அழாதீங்க. அங்கே உள்ளே அறையில் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கண்ணன் தேம்பி தேம்பி அழுதான். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு என்று தன் 2 கைகளையும் முகத்தில் புதைத்து குற்ற உணர்ச்சியில் குமுறி கொண்டிருந்தான். பல்லவியின் கண்களும் கலங்கியிருந்தன. சரி பாட்டி, நான் வரேன் என்று பல்லவி கிளம்பினாள். வீட்டிற்கு வந்தவள் மனது வெகுநேரம் எதையோ சிந்தித்து கொண்டிருந்தது. பல்லவியின் நினைவுகள் சற்று பின்னோக்கி சென்றது. அன்று கடற்கரையில் தருணும் பல்லவியும் அமர்ந்திருக்க, தருண் பல்லவியின் கைகளை பிடித்து கொண்டு, பல்லவி, இந்த வருஷம் நம்ம படிப்பு முடிஞ்சிடும், அப்புறம் நான் உன்னை பார்க்க முடியாதே, அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு. தருண், நீ ஏன் உங்கள் வீட்டில் நம்ம காதலை பற்றி சொல்லக்கூடாது? அது எப்படி? இப்போ தானே படிப்பை முடித்தேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக்கலாம். நான் வேலைக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அந்த கிராமத்தில் அவங்க விவசாயம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போகணும். அண்ணன்கள் 2 பேரையும் அவங்களால சரியாக படிக்க வைக்க முடியலை. என்னைத்தான் படிக்க வச்சாங்க. அவங்கள நான் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கணும். நீயும் என் கூட துணையாக இருப்பேன்னு நம்புகிறேன். நிச்சயமா தருண் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். பல்லவியின் விழியோரம் நீர் வழிந்தது. பல்லவி, பல்லவி! அவசரமாக தன் கண்களை துடைத்து கொண்டாள். என்ன தருண், இதோ வரேன் என்று ஆளில் இருந்து உள்ளே நடந்தாள். ஆமா, எங்க போன இவ்வளவு நேரமா? இல்லை தருண், எதிர் வீட்டுக்கு போயிருந்தேன். தருண், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன, எதிர் வீட்டு கதையா? உனக்கு வேற வேலை இல்லையா பல்லவி? போ, முதலில் சாப்பாடு எடுத்து வை, பசிக்கிறது. சாப்பிடுவோம். இல்லை தருண், இது வேற விஷயம். என்ன விஷயம்? அது வந்து என்ன பல்லவி, சொல்லு. தருண், நாம் ஏன் நம்ம வீட்டுக்கே திரும்ப போயிடக்கூடாது? எந்த வீட்டுக்கு? நமக்கு என்ன 1000 வீடா இருக்கு? உங்கள் வீட்டுக்குத்தான், உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு. தருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. பல்லவியா இப்படி பேசுவது? அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. என்ன பல்லவி சொல்ற? நிஜமாவா? ஆமா தருண். என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? அது நான் அப்புறம் சொல்கிறேன். சரி என்றான். அங்கிருந்து வெளியே செல்ல நினைத்தவளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். அவளின் முகமடைத்தும் முத்தமழையால் நனைந்தது. மாலை வேளை முடிந்து மலர்விழி வீட்டிற்குள் நுழைந்தாள். அம்மா, அம்மா! என்னம்மா? கண்ணனுக்கு உடம்பு எப்படி இருக்குமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, ஜுரம் இல்லை. ஆனால் அவன் கண்கள் எல்லாம் வீங்கி இருக்குமா? மத்தியானம் கூட எதுவும் சாப்பிடலை. நீ போய் என்னன்னு பாரு. மலர்விழி உள்ளே அறையினுள் சென்றாள். அங்கே அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். எதுவும் பேசாமல் பிள்ளையின் தலைமுடியை கோதிவிட்டாள். அவன் நெற்றியின் மீது ஒரு முத்தம் வைத்து திரும்பியவளின் கைகள் இழுக்கப்பட்டன. திரும்பி பார்த்தாள். கண்ணன் அவள் கைகளை பிடித்திருந்தான். அம்மா, என் கூட பேச மாட்டியாம்மா? என்னை மன்னிச்சிடு. அவன் கண்களில் கண்ணீர் வடிய அவனை வாரி அணைத்து கொண்டாள். அழாதே கண்ணா, அழாதே. அம்மாவுக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, வருத்தம்தான். படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வயசு கோளாறுல நம்ம பண்ணும் விஷயம் பின்னாடி நம்ம வாழ்க்கையை சூறாவளியாக மாற்றிடும்.
ஆனால் எப்படியோ நீ அம்மா அப்பா மாதிரி முட்டாள்தனம் பண்ணாமல் நல்லா படித்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்ட. அது வரைக்கும் அம்மாவுக்கு சந்தோஷம். மலர்விழியின் மனம் அவனை கட்டி தழுவி ஆறுதல் அடைந்தது. என்னாலும் நம்மை விட்டு போகாத வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும், தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும், உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, கண்களிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தேன் நானே, பாசம் தானே. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, அலை போலவே விளையாடுமே, சுகம் நூறாகுமே, மண்மேலே துள்ளுமான் போலே. வெளியே இதை கேட்டுக்கொண்டிருந்த கமலத்தின் கண்களிலும் ஆனந்த கீற்று வழிந்தோடியது. இந்த கதையில் பல்லவியும் கண்ணனும் தங்கள் செய்த தவறை உணர்ந்து விடுகிறார்கள். ஆம், நாமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை இழைத்து விடுகிறோம். சில சமயங்களில் காலம் அவற்றை நமக்கு சுட்டி காட்டும். அப்பொழுது நம் தவறை நாம் உணர்ந்து விட வேண்டும். படிக்க வேண்டிய வயதில் படித்து முடித்து விட வேண்டும். பருவ வயதில் நம் மனதில் தோன்றும் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பின்பு நம் வாழ்க்கையே முக்கியத்துவம் இல்லாமலும் மாறிவிடலாம். சிலர் இந்த பருவத்தை எளிதில் கடந்து விடுகிறார்கள். சிலர் அதில் மாட்டிக்கொண்டு பின்பு வருந்துகிறார்கள். படிக்கும் வயதில் படித்து முடித்து விடுங்கள். பின்பு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர். கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் கதைகள் எழுத எனக்கு அது ஊக்கமளிக்கும். நன்றி.